அக்கா மட்டும் நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாங்க பார்த்தீங்க. எனக்கெல்லாம் ஆஃபர் பண்ணியா? ஏதாவது சாப்பிட்டியா? ஏதாவது கேட்குறியா? இல்லை கேட்டா எனக்கு தெரியும் அப்படின்னு. டீ வேணுமா நீ டெய்லி கேட்டுருவ. ஏன்னா அவளுக்கு டீ போடுவா. ஸோ அப்படியே வந்து சேர்த்து எனக்கும் வேணுமா அப்படின்னு கேட்டு புது ப்ரோட்டீன் ஷேக் இப்போ தான் ஒரு டப்பா முடிஞ்சுது. ஸோ அதனால் நேற்று போயிட்டு இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன். இங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிற டேரக்டர் ஒருத்தர் இருக்கார், மலையாளி டேரக்டர். வெரி நைஸ் டீம். அவங்ககிட்ட 1-2 கதையெல்லாம் இருக்குது. பிரவீனா நீங்கள் வந்தே ஆகணும், கேட்கணும் அப்படின்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மறுபடியும் ஒரு டே இன் மை லைஃப் vlog தான். டே டு டே vlog போடுங்கன்னு சொன்னீங்கல்ல. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் ஏர்லியாகவே எழுந்திரிச்சாச்சு, ஒரு 5:30க்கு. ஏன்னா எனக்கு 9:30க்கு விட்பியில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. இப்போ தான் ஒரு வீடு வந்து டீல் முடிஞ்சுது. ஸோ அதனால் இன்ஸ்பெக்ஷன் கண்டிஷன் போட்டிருந்தோம். ஸோ அதனால் விட்பி போகிறேன். அண்ட் காவ்யா வந்து 7:30க்கு அவளோட ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அதனால் ஒரு முழு வாழைப்பழத்தை முழுங்கிட்டு அதான் இன்றைக்கி அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட். யூஸ்வலாக அவளும் 8 மணிக்கு தான் போவாள். பட் இன்றைக்கும் தற்செயலாக அவளுக்கும் 7:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னு வந்தனால நான் சொன்னேன், சரி ஓகே நான் உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நான் காரை எடுத்துகிட்டு விட்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் காலையிலேயே எழுந்திரிச்சு நம்ம ரவுடி பாயோட பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவருக்கெல்லாம் செட் பண்ண வேண்டியதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நான் இப்போ விட்பி கிளம்ப போகிறேன். 9:30க்கு இன்ஸ்பெக்ஷன் ஆரம்பிச்சிது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 to 3 hours ஆகும். யூஸ்வலாக ஒரு டிட்டாச் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஒரு 2.5 hours முடிஞ்சிடும். சம்டைம்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுனாலும் மேக்ஸிமம் 3 hours முடிஞ்சிடும். ஸோ அதனால் இப்போ நேராக போயிட்டு காவ்யாவை அவளோட ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம விட்பி போவோம். ஸ்டாண்டு ஆமாம், காரில் ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த இது எல்லாம் கழட்டியாச்சு. கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது முன்னாடி வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டாண்ட் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாகவே அந்த டிஜே பாக்கெட்டில் தான் இது பண்ணுறோமா. ஸோ அதனால் அப்பா சரியான வெயில். அதனால் வந்து அந்த ஸ்டாண்ட்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. நான் நினச்சேன் சரி ஓகே நம்மளோட கார் வருது, ஸோ அதில் புது கார் வந்ததுக்கப்புறம் அதில் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்போ ட்ரைவ் பண்ணும் போதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வெயிட்டிங். காவ்யா ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 minutes ஆகும் வீட்டிலேருந்து போகிறதுக்கு. யூஸ்வலாக எனக்கு ஈவினிங் வரைக்கும் எந்த ஒர்க்கும் இல்லைன்னா காவ்யா அவளே கார் எடுத்துகிட்டு போயிடுவா. பட் ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக நான் போய் அவளை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் அவள் ஊபர் பிடிச்சி போயிடுவாள். இன்றைக்கி வந்து ஒரு பேக்டான டே. மாற்றி ஏதாச்சும் ஒன்று இருக்குது. இன்றைக்கி காலைல வேலையாக எழுந்திரிச்சாலும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. ஏன்னா வேறு சில வேலைகள்லாம் இருந்துச்சு. ஒவ்வொன்றா முடிச்சுட்டு குளிச்சு கிளம்புறதுக்குள்ளேயே டைம் ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஒன்றுமே சாப்பிடல. ஒரு டீ மட்டும் 2 பேரும் அடிச்சுட்டு அக்கா மட்டும் நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாங்க பார்த்தீங்க. எனக்கெல்லாம் ஆஃபர் பண்ணியா? ஏதாவது சாப்பிட்டியா? ஏதாவது கேட்குறியா? இல்லை கேட்டா எனக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ அதுதான் போயிட்டு நம்ம அக்காவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு லாங் டிரைவ் இருக்குது. இங்கேருந்து விட்பி யூஸ்வலாக ஒரு 2 hours கூட இருக்கும் 401 போகிறோம் அப்படின்னா. பட் நான் யூஸ்வலாக டைம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக 407 எடுத்துருவேன். ஏன்னா டைமிங் ரொம்ப 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 முக்கியம். இன்கேஸ் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க, கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, நம்ம 9:30க்கு போகல அப்படின்னா மேட்ரு ஆகிடும். ஸோ அதனால் 407 எடுத்தோன்னா யூஸ்வலி கரெக்டான டயத்துக்கு போயிடலாம். 401 மாதிரி அவ்வளோ டிராஃபிக்காக இருக்காது ஆப்வியஸ்லி. ஏன்னா 407 வந்து பெய்ட் ரூட்டு. அதனால் இன்றைக்கும் அதுதான் பிளான். நான் காவ்யா இருக்கும்போதே ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். டீ வேணுமா நீ டெய்லி கேட்டுருவ. ஏன்னா அவளுக்கு டீ போடுவா. ஸோ அப்படியே வந்து சேர்த்து எனக்கும் வேணுமா அப்படின்னு கேட்டு போட்டு கொடுத்தா. இன்றைக்கி ஷேக் குடிக்கல, அதுக்கும் டைம் இல்லை. அப்புறம் தான் யோசித்தேன், அங்கே போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி எப்படி நம்ம ஒர்க் அவுட்டை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்மூதி போட்டு குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்து ஒரு டீமை மீட் பண்ணணும். அதெல்லாம் நான் அப்படியே போக சொல்கிறேன். இப்போ அக்காவை நம்ம இறக்கி விட்டுட்டு நம்ம விட்பி போகலாம். பேரி டொரண்டோ ரூட்டில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஆன் ரூட் வரும். ஸோ அதனால் அது கேஸ் அடிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஷார்ட் பிரேக் எடுத்து காஃபி குடிக்கிறதா இருந்தாலும் டக்குன்னு ஹைவேலேருந்து இறங்கி வந்துடலாம். ஹைவே இருக்குன்னா ஹைவேலேருந்து ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி இறங்கும், நம்ம ஆன் ரூட்டில் இது பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் மினிமலுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி கேஸ் அடித்தேன். 100 kilometers லெஃப்ட் இருந்துச்சு வண்டியில். கேஸ் அடித்தேன், எனக்கு $86. ஸோ இதே மாதிரி நான் ஒரு 2-3 தடவை நான் டொரண்டோ போயிட்டு வந்தனாலே எனக்கு வீக்லி வந்து $200 கிட்ட கேஸ் செலவாகும். தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸில். ஸோ இந்த வாரத்துக்கு இது வந்து வென்ஸ்டே. நான் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் $200 வென்ஸ்டேவே அடிச்சாச்சு. ஸோ இன்னொரு தடவை போகிறேன் அப்படின்னா அது $200 அடிச்சாச்சு. இதுக்கு மேலே போனேன்னா இன்னொரு $100 அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நம்ம ஈவி புக் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு உண்மையிலே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ரோட்டீன் ஷேக் ஆக்சுவலாக குடிச்சிட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் என்ன நினச்சேன்னா, சரி மத்தியானம் தானே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், ஸோ மத்தியானம் போகும்போது ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து டிம் ஹார்ட்டன்ஸ் தான் இருக்குது.
அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். போயிட்டு ஒரு ஃபார்மர்ஸ் ரேப்பும் ஒரு பிளாக் காஃபியும் வாங்கலான் இருக்கேன். எப்படி பார்த்தாலுமே நான் பெருசாக கேலரி சாப்பிட்றதில்ல. ஸோ இதில் ஒரு 500 கேலரி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு 2000 கேலரி நம்ம சாப்பிட்லாம் இல்லையா? ஸோ அதை போயிட்டு ஒரு ஃபார்மர்ஸ் ரேப்பும் ஒரு காஃபியும் வாங்குவோம். Thank you for choosing. Hi there. Hi, can I get one farmer's wrap and small Sausage or bacon? sausage, please? Okay. And one small dark roast black. Small dark roast black? Yeah. Okay. Any muffin cookie donut or ice cream with naked popcorn? No, that's everything. Thank you. Very. Thanks. நிறைய டைம் இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக சாப்பிட்டுட்டே போகலாம். ஜிபிஎஸ் படி நான் 8:45 ரீச் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி காட்டுது. 8:45 தான், இப்போ 9 o'clock காட்டுது. நமக்கு 9:30 தான் அப்பாயின்மெண்ட். ஸோ அதனால் குவிக்காக ஒரு 10 minutes சாப்பிட்டுட்டு ஜூட் டிமார்டன்ஸ் தான் நான் ரெகுலராக சாப்பிட்றதுன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரேப்பும் சாசேஜ் ஃபார்மர்ஸ் ரேப் சாசேஜ், அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாசேஜ் ஆன் இங்கிலீஷ் மஃபின். இந்த 2 டிஷ்ல ஏதாவது ஒன்று தான் பிரேக்ஃபாஸ்ட். கோஆப் பண்ண டைம்லலாம் வந்து எவ்ரிடே காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாசேஜ் ஆன் இங்கிலீஷ் மஃபின் ரொம்ப 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 ரெகுலராக சாப்பிட்றது. அதே மாதிரி இப்போ பிளாக் காஃபி குடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து சுகர் போட்டு குடிச்சா ரொம்ப ஸ்வீட்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா 1 month நான் எதுவும் குடிக்கிறது இல்லைன்னு ரிஃபைன் சுகர்லாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக 1 ஸ்பூன் சுகர் போட்டாலே என்னடா ஸ்வீட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி. முன்னாடிலாம் 3 ஸ்பூன் போட்டாலும் ஸ்வீட்டாக தெரியாது. இப்போலாம் 1 ஸ்பூன் போட்டாலே நல்லா இருக்கு. இடையில ஒரே ஒரு தடவை குடித்தேன். குடிக்கும் போது பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ ஏர்லியாக கிளம்புனாலும் சம்டைம்ஸ் இப்படி தான் ஆகும். நான் ஆக்சுவலாக 9 o'clock ரீச் ஆகிற மாதிரி 9:05 ரீச் ஆகிற மாதிரி நான் கிளம்புனேன். 9:30 நம்ம அப்பாயின்மெண்ட். 407 இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. 407 வந்து பிஸி ஹவர்ஸில் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க அப்படின்றனால நிறைய வண்டி இதில் வருதுன்னு சொன்னாங்க. ப்ளஸ் இது ஏதோ கிராஷ்ன்னு வேறு சொல்லுது. அதனால் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ அரைவல் டைம் எப்போ காட்டுதுன்னா 9:22 அரைவல்னு காட்டுது. அண்ட் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் நிற்கிது பாருங்கள். பின்னாடி சைட் மிரரில் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ டிராஃபிக் நிற்கிது. ஃபுல்லாக பேக் டு பேக்காக வண்டி தான். ஸோ அதனால் எப்போ போய் சேர போகிறேன்னு தெரியல. பார்ப்போம். கரெக்டாக டைமுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக அங்கே ஒரு பெரிய கிராஷ் ஒன்று நடந்துருந்துச்சு ஹைவேல. ஸோ அதனால தான் பெரிய பைலப்பாக இருந்துச்சு. இப்போ மணி 9:22, ஒரு 8 நிமிஷம் ஏர்லியாக வந்துட்டோம். இன்னும் இன்ஸ்பெக்டர் அவங்கெல்லாம் வரலை. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்த உடனே இன்றைக்கி இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியதான். நான் பெருசாக உள்ள வீடியோ எடுக்க மாட்டேன். வீடியோவே எடுக்க மாட்டேன். முடிச்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எப்படி போச்சு அப்படின்றத உங்களுக்கு குட்டியாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன். ஓகே, இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்ஸ்பெக்ஷன் நல்லபடியாக போச்சு. அப்ராக்சிமேட்லி 1.5 to 2 hours ஆச்சு. 9:30 போன நாம ஒரு 11:15 போல் முடிச்சாச்சு. அண்ட் நல்லபடியாகவே முடிஞ்சிருச்சு. இன்ஸ்பெக்ஷன் பாஸ் ஆகிடுச்சு. அதாவது வீட்டில் இருந்து ஒரு மேஜர் கன்சர்னுமே இல்லை, ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஸோ முடிஞ்சிருச்சு. நான் அங்கேயே இருந்து ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆனால் மறந்துட்டேன். வீட்டிலேருந்து வெளியில் வந்தோடனே கொஞ்சம் கால்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்புறம் அப்படியே ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இடையில திரும்பி ஒரு வாஷ்ரூம் பிரேக்காக ஆன் த ரன்ல நிறுத்தினேன். அப்போ ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன். திரும்பி இன்னொரு கால் வந்துச்சு. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு ஒரு 15 minutes ஒரு குவாலிட்டியான ஒரு நேப் எடுத்தேன். என்ன, நான் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது நல்ல வெயில் வேறு, செம்மையாக ஒரு தூக்கம் வந்துச்சு. ஸோ வந்தோடனே ஒரு 15 minutes நேப் எடுத்தாச்சு. இப்போது அடுத்த வேலை நம்ம ஒரு ப்ரோட்டீன் ஷேக் போட்டு குடிச்சிட்டு, ப்ரோட்டீன் ஷேக் அப்புறம் ஒரு 1/2 hour ஆகும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அதுக்கு இடையில வந்து ஒரு கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த வாட்டர் பில்ஸ் மாற்றணும், அந்த மாதிரி சில வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதான். வாங்க ப்ரோட்டீன் ஷேக்கை போடுவோம். புது ப்ரோட்டீன் ஷேக் இப்போ தான் ஒரு டப்பா முடிஞ்சுது. ஸோ அதனால் நேற்று போயிட்டு இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன். Cheers.
ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஷவர்லாம் முடிஞ்சுது. இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி காவியா வந்து பார்லரில் ட்ராப் பண்ணணுன்னு சொன்னான். ஆனால் வந்து பார்லர்லேருந்து ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஏர்லியாக வரீங்களா அப்படின்னு கேட்டனால அவள் ஊபர் பிடிச்சி போயிட்டா. நான் அப்படியே ஒரு ஷவர் எடுத்துகிட்டு இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் ஓடிட்டே இருந்தேன்னா நம்ம உங்களுக்கு தான் திரும்பி விட்பி போயிட்டு வந்தது. ஸோ அதனால் சரியாக குக் பண்ணி சாப்பிட முடியல. ஒரு ஸ்மூதி தான் குடித்தேன். இப்போ அடுத்ததும் திரும்பி ஏதாவது ப்ரோட்டீன் ஃபுட் சாப்பிடணும். பட் ஆனால் குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால இன்னொரு ஷேக் போட்டிருக்கேன். ஷேக் போட்டுட்டு அப்படியே ஒயிட் எக் இருக்குது. ஒயிட் எக்கும் சாப்பிட்டுட்டு இப்போ நான் குவிக்காக கிளம்ப போகிறேன். நைட்டுக்கு வந்து நல்லா ப்ரோட்டீன் சாப்பிடணும். ஏன்னா இன்றைக்கி நைட்டுக்கு அட்லீஸ்ட் நான் ஒரு 50 grams ப்ரோட்டீன் சாப்பிடல அப்படின்னா நல்லா இருக்காது. பட் கேலரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம காலையில் சாப்பிட்டா தான் அதில் ஒரு 500 கேலரி இருக்குன்னு நினைக்கிறேன். 500-600 நமக்கு 2000 வேணும். ஸோ அதனால் இன்றைக்கி எப்படியும் ஒரு 1000-1500 கேலரிஸ் தான் சாப்பிடுவேன் டோட்டலாகவே. அதனால் நம்ம ஸ்டில் டெஃபிசிட்டில் தான் இருக்கும். ஸோ விச் இஸ் குட். அடுத்தது எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிற டேரக்டர் ஒருத்தர் இருக்கார், மலையாளி டேரக்டர். வெரி நைஸ் டீம். 2 பசங்க இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி இங்கே நிறைய 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்ககிட்ட 1-2 கதையெல்லாம் இருக்குது. பிரவீனா நீங்கள் வந்தே ஆகணும், கேட்கணும் அப்படின்னாங்க. ஒரு 2 days முன்னாடி போய் மீட் பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னும் சில கதையெல்லாம் இருக்குது, வந்து கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஏதாவது படம் பண்ணுவோமா அப்படின்லாம் நாங்கள் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் அடுத்தது ஒரு 2-3 hours அங்கே தான் போகணும். 5:30க்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே 5:20 ஆகிடுச்சு. இன்னொரு 15 minutes drive. ஸோ அதனால் நான் குயிக்காக இதையும் நம்மளோட முட்டை வெள்ளைக்கரையும் முழுங்கிட்டு நான் கிளம்ப போகிறேன். போயிட்டு எப்படி போச்சு அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். நிறைய ஸ்டோரிஸ் கேட்டேன், படக்கதைகள் கேட்டேன். வந்ததுக்கப்புறம் காவியா நமக்கு யூஸ்வலாக செய்கிற மாதிரி சிக்கன் பிரெஸ்ட் ஒன்று, சேலம் சில்லி சிக்கன் பவுடர் போட்டு சிக்கன் பிரெஸ்ட் ஒன்று, அப்படியே ஒரே ஒரு தோசை ப்ளஸ் ஒரு சிக்கன் லெக் பீஸ் குழம்போட சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நம்மளோட எல்லா வேலைகளையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷிங் டச்சாக இப்போ வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்துட்ருக்கேன். அதோட 4th episode. ஸோ அதனால் அது சும்மா போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் இதுக்கு மேலே நம்மளால் முடியாது. இன்றைக்கி நான் வாக்கிங்கை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வாக் பண்ணிட்டு தூங்கினா மறுபடியும் 12-1 ஆகிடும். அப்புறம் நாளைக்கு எழுந்திரிச்சு நாளைக்கு வந்து டே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகும் அப்படின்றனால இதோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் போய் தூங்க போகிறேன். குட் நைட், பாய். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டே இன் மை லைஃப் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.